கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே சொன்னதான அந்த 7 வார்த்தைகளிலே கடைசி வார்த்தையை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த பெரிய தயவு நினைத்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், துதிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது: பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்திலே, தன்னுடைய ஜீவன் பிரிகிற நேரத்திலே சொல்லுகிற வார்த்தை தான், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருக்குமே மரணம் என்பது நிச்சயமாக வரும். அது மரணம் யார் என்று பார்ப்பதில்லை, எல்லாருக்கும் மரணம் வரும். அது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, எல்லாருக்கும் மரணம் என்பது நிச்சயமாகவே வரும். அப்போது ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்ல செல்ல அது என்ன அர்த்தம் கொள்கிறதுனா, நம்ம மரணத்தை நோக்கி போய்கிட்டிருக்கோம், மரணத்துக்கு நேராய் போய்கிட்டிருக்கோம். இதுதான் அதோடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. மரண தருவாயின் அனுபவங்களை நம்ம நோக்கி பார்த்தால், நம்முடைய வீடுகளிலே அந்த சம்பவங்களை நாம் நினைத்து பார்த்தால், அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நம்ம வீட்டில் உண்டாக்கும். மரண படுக்கையிலே இருக்கிறவர்களை அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களோட நம்ம பேச ஆரம்பிக்கும்போது அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கிறவர்களாக இருப்போம். அந்த மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவங்க சொல்லுகிற அந்த கடைசியான வார்த்தைகளை நம்ம அப்படியே அதை பிடிச்சிப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு நம்ம சொல்லுவோம், இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லி தான் ஜீவனை அவங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த மரணத்தின் கடைசியிலே அந்த பேசுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். பாட்டி இப்படி பேசினாங்க, அப்பா இப்படி பேசினாங்கன்னு சொல்லுவோம். அதே போல தான் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் இந்த கடைசி அந்த சிலுவையிலே அந்த கடைசி பேசின வார்த்தை மிகவும் முக்கியமானது. இந்த இடத்துல சொல்லுகிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பிதாவே. இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தால் அவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு உறவை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். பிதாவேன்னு சாதாரணமாக யாரையும் சொல்ல முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான் அந்த பிதா. அந்த பிதாங்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பில் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் உறவுகளின் பேஸ் பண்ணி தான், உறவுகளின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். பார்க்கும்போது கணவன் மனைவி அது ஒரு உறவாய் ஆண்டவர் மாற்றினார். பெற்றோர் பிள்ளைகள் ஒரு உறவாய் அந்த இடத்துல வைத்தார். எல்லாவற்றையும் உறவுக்கு பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வைத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் இந்த இடத்துல பிதாவை நோக்கி பிதாவே அப்படிங்கிற அந்த உறவை வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ ஒரு பொசசிவான காடாக இந்த இடத்துல வெளிப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். என்னை மட்டும்தான் பிதான்னு சொல்லணும், வேறு யாரையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்கள் மேலே அவ்வளோ பிரியமுள்ளவராய், அன்புள்ளவராய், உறவை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது பாருங்கள், அந்த வசனத்தில் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படி சொல்கிறார். இப்போ எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்? 3 காரணங்கள் தான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த வசனத்தில் பாருங்கள், அநேகரை மீட்கும் பொருளாக, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மனுஷர்களும் அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க. பாவத்தில், சாபத்தில், வியாதினால், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அடிமைப்பட்ட ஜனங்களை மீட்டு வெளியே கொண்டு வருகிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதற்கு அவர் செலுத்தின விலை என்னதுன்னா, அவருடைய ஜீவனை கொடுத்தார். பாருங்கள், எந்த ஒரு பொருளையும் நம்ம இந்த உலகத்தில் வாங்கணும்னா கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு
ஒரு ப்ரைஸை நம்ம கொடுத்து தான் ஆகணும், ஒரு விலையை கொடுக்கணும். ஒரு மனிதர்கள்ட்ட அவங்கள்ட்ட அன்பு வேணும்னா நம்ம ஒரு அன்பு கொடுக்கணும். ஒரு பொருளை வாங்கணும்னா ஒரு பணத்தை கொடுக்கணும். எதையாவது ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை வாங்க முடியும். அப்போது இயேசு கிறிஸ்து என்னதை கொடுத்தார் இந்த உலகத்திற்கு? அவருடைய ஜீவனை கொடுத்தார். ரெண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வந்ததின் நோக்கம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பாவியான மனுஷனையும் அழைக்க வந்தார். நம்ம பார்க்கும்போது யாருமே ஒரு பாவியை அழைக்க மாட்டாங்க, எல்லாருமே நீதிமானதான் அழைப்பாங்க, நல்லவங்களை தான் எல்லாரும் நேசிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பாவிகளை மட்டும்தான் அழைக்க வந்தார். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க நீங்களும் நானும் சரி பாவிகளாக தான் இருந்தோம், பாவத்தில் தான் வாழ்ந்தோம், பாவத்திலே தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்து அவருடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, நீதிமான் என்கிற ஸ்தானத்தை கொடுத்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். யார் இந்த ஜீவனை கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களும் சொல்லுகிற ஒரு காரியம், நன்மை செய்தால் நமக்கு மோட்சம் உண்டு, தீமை செய்தால் நமக்கு நிச்சயமாகவே அழிவு உண்டு என்று எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்போது இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று. அப்போது இந்த நித்திய ஜீவனை கொடுக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும், அது இயேசு கிறிஸ்து. அப்போது இந்த 3 காரணங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது எப்படி அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்றால், ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போது காணிக்கைன்னு பார்க்கும்போது ஏன்னால் நம்ம ஒரு சந்தோஷமாக கொடுக்குற ஒரு காரியம்தான் காணிக்கை. நிறைய காணிக்கைகள் நாம் செலுத்துவோம் ஆண்டவருக்கு, ஸ்தோத்திர காணிக்கைகளை செலுத்துவோம், பொருத்தனை காணிக்கைகளை செலுத்துவோம். எப்போல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறாரோ அப்போல்லாம் நம்ம காணிக்கையை உற்சாக மனதோடு செலுத்துவோம். ரெண்டாவது, நம்ம செலுத்துகிற காரியம் பலி செலுத்துகிற காரியங்கள். பலி என்பது ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான், ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு காரியம். எப்பொழுது பலி செலுத்தப்படும்? பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக தான் பலி செலுத்தப்படுது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிருகங்களை பலி செலுத்தினார்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இல்லையென்றால் இப்பொழுது வாழ்கிற நம்முடைய இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அப்போ இந்த காணிக்கையும் பலியாகவும் இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆனால் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தார். அதாவது ஒரு ஸ்வீட் அரோமா. யாரும் இது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு வேணும்னு ஏற்றுக்கொள்ளுகிறத மாதிரி அழகாக அவர் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அப்போது நம்ம பார்க்கிறோம், கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இவ்வளவு கஷ்டப்படுகிறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்ம மேலே வைத்த அன்பு, நம்ம மேலே வைத்த பிரியம், நம்ம மேலே வைத்த பாசம். இந்த அன்பை வெளிப்படுத்த தான் அவர் இவ்வளவு கடினம் கஷ்டங்களை பட்டார். சிலுவையில் அவர் அறைந்ததிலிருந்து அவர் மரிக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் கஷ்டங்களை அனுபவித்தார். முந்தின நாள் அவரை அந்த அடித்து உபத்திரவப்படுத்தி சீஷர்கள் அவரை விட்டு வெளியே போகும்போது அந்த நேரத்திலிருந்து அவருடைய மரணம் வரை கிட்டத்தட்ட 17 மணி நேரம் இந்த பாடுகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார். இதெல்லாம் நடந்தது எதற்காக என்றால் நம்மேல வைத்த அன்பு. அப்போ பவுல் இதை முடிக்கும்போது சொல்லுகிறார், நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினது போல நீங்களும் இதே அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க என்று சொல்லுகிறாங்க. அப்போது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அவருடைய ஆவியை முழுமையாய் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய ஜீவனை முழுமையாய் கொடுத்ததன் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்க வைத்திருக்கிறார். அப்போ இந்த வலியும் வேதனையும் சில மணி நேரங்கள், ஒரு ஹாஃப் டே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த அரசாட்சி என்பது இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்கிறது. வருகிற நாட்கள்லையும் அவருடைய அரசாட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சோர்வுகள், நிறைய கஷ்டங்கள். கர்த்தருக்காக வாழுகிறது என்பது அது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும்
நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் பயபக்தியாய் வாழ வேண்டும் என்பது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராய் ஓட வேண்டும் என்பது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அவர் நம்ம எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் அவர் ஒரு ராஜாவாய் ஆண்டவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நம்மையும் கர்த்தர் ஒரு நாளிலே ஒரு ராஜகுமாரத்தியாய் ஒரு ராஜகுமாரனாய் அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அப்போது இந்த போக வேண்டிய பிரயாணத்திலே நாம் எப்பொழுதும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய விசுவாசத்தை இன்னும் நாம் உறுதிப்படுத்துகிறவர்களாய் ஒப்புக்கொண்டு வாழுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலிலே நாம் இன்னும் அதை சரியாய் செய்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து ஜெயாளியாய் அந்த மரணத்தை வென்றது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் இந்த மரணத்தை ஜெயித்து ஒரு நித்திய ஜீவனை அடைவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலேயும் இந்த வசனங்களை நாங்கள் தியானித்தோம். இந்த வசனத்திலே ஆண்டவரை நாங்கள் பார்த்தது போல அந்த உறவுகளை மேம்படுத்துகிற ஆண்டவரை உறவுகளை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஹல்லேலூயா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆண்டவரே நல்ல உறவுகள் உண்டாகட்டும், ஆண்டவர் நல்ல ஸ்நேகம் உண்டாகட்டும். ரெண்டாவது ஆண்டவர் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் சிறிதான காரியத்திலும் பெரிதான காரியத்திலும் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் எல்லா காரியத்திலும் எங்களுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் ஆண்டவரே முற்றிலுமாய் ஜெயம் எடுத்தது போல எங்களையும் ஆண்டவரே முற்றிலுமாய் ஜெயம் எடுக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எல்லா துதிகன மகிமை அப்பா எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.